எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துடுது திமுக. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எம்பி கனிமொழியை விமர்சனம் செய்துள்ளார். ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்தித்த பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்றைக்கி அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்தித்தாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்தித்தாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதில்ல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லைங்கிற அது வேறு விஷயம், அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அண்ணா திமுக ஆஃபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு, அண்ணா திமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்லை, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடித்தாங்களே தெரியல, கதாநாயகியா. 4ல் 1 பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன், இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்து குழு திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றலை? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.